சரவணா வணக்கண்ணா. அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து வீடு லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமாண்ணா. யூஸ்வலாக வந்து நம்ம பிளாட்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். ஆமாம். இப்போ ரீசெண்ட் டேஸாக நம்ம வந்து வீடு அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா நிறையா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வீடு மேலே கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஒருவேளை அவங்க இடம் வாங்கி வீடு கட்டினாலும் கட்டின வீடு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தோணும். இப்போ ஹால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, கிச்சன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ. ஸோ ஒருவேளை அவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் நம்ம கட்டின வீடை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் வீடு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வீடு வாங்கணுங்கிற கனவு எண்ணம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் வீடு போடணுங்கிறது நிறைய கஸ்டமருடைய ஆசைங்கிறது. அதனால தான் இதை போட ஆரம்பிச்சிருக்கோம் வீடு நிறையா. இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா டைம் இல்லை அவங்களுக்குலாம். ஆமாம்மா. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஒரு 80% 90% பேர் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டைம் ஸ்பேஸ் கிடைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்குக்கு போகிறது, பிஸ்னஸில் டைம் இல்லை, அப்புறம் நிறைய அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது, சிலவருக்கு வந்து இப்போ இருக்கிற வீடு டைம் சரியில்லை, அதனால் புது வீடு உடனே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா காரணங்களுக்காக சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்க இமீடியட்டாக வாங்கணுங்கிறவங்களுடைய நீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ ரெடி டு ஆக்குபை வீட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை நம்ம ரெஃபர் பண்ணலாம் தானே, ஏன் ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 BHK 3 BHK ஒன்று காரமடையில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது அதே கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு தான். நீங்கள் ஆப்போசிட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹில் வியூ லொக்கேஷனில் ஆர்கானிக் சிட்டிங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி வந்து நம்ம சைட்டு போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆச்சுங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மளிகை கடை, பெட்டி கடை, இபி கனெக்ஷன், நல்ல தண்ணி கனெக்ஷன், வாடகைக்கு முதற்கொண்டு குடியிருக்கிறாங்க. டபுள் பெட்ரூம் வாடகை ஒரு 13,000 14,000 வாடகை கொடுத்து குடியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஸோ இதுக்குள்ளே ஒரு 100-150 வீடு குடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடியிருக்கிற கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா வசதியுமே இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ரெடி டு ஆக்குப்பையில் நம்ம ஒரு 10 வீடு சேலுக்கு வச்சுருக்கோம். வடக்கு பார்த்தது மாதிரி ஒரு 5 வீடு 6 வீடு இருக்குது, கிழக்கு பார்த்தது மாதிரி ஒரு 5-6 வீடு இருக்குது. ஸோ இது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிற வீடு எல்லாமே 33 அடி ரோட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பட்ஜெட்டு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடம் வந்து 2.25 சென்ட், 30க்கு 40, 2.25 சென்ட் வடக்கு பார்த்த மாதிரி வீடு. ஸோ வடக்கு பார்த்த மாதிரியான வீட்டினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஹாலு, 2 பெட்ரூமு, 2க்குமே அட்டாச் டாய்லெட்டு, ஒரு அவுட்டர் டாய்லெட்டு, கிச்சனு, அப்புறம் வந்து மாடுலர் கிச்சனு, ஃபால் சீலிங்கு, டிவி யூனிட் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ரைட், அப்படி பார்த்துலாங்களா? வாங்க பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கார்னர். ஆமாங்க, கார்னர் வீடு வடக்கு மேற்கு கார்னரு 2 பக்கமே 33 அடி ரோடு தான் வரும். ஸோ அந்த கார்னருனால அந்த ஃப்ளை ஏரியாலாம் கார்டனிங் நம்ம வந்து செடி வந்து ஃப்ளவர் இது வந்து நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ முன்னாடி வந்தீங்கன்னா மெயின் கேட்டு நம்ம ஒரு எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். இது வந்து நடந்து போகிற மாதிரி, இது வந்து கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன காரு இதில் நிற்கும். இந்த லென்த்தில் சின்ன காரு ஒன்று நிற்கும். இது வந்து அளவு வந்து சின்ன அளவு தான். சின்ன காரு இல்லைன்னா ஒரு 3 2 வீலர் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். வெளியில் வந்து அவுட்டர் டாய்லெட்டு வந்து கம்பல்சரி பண்ணுறது எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்டர் டாய்லெட் மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியன் தான் கேட்பாங்க. ஸோ இந்தியன் டாய்லெட் வச்சுருக்கோம். கீழே வந்து நம்ம தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன போர்ட்டிக்கோ. இது வந்து மெயின் டோர். இது வந்து போர்ட்டிக்கோல உங்களுக்கு வால் டைல்ஸும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து டீக்வுட் வரும். மெயின் டோர் டீக்வுட்டு, அதில் உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் வந்துடும். டோர் வந்து மெயின் டோரில் உங்களுக்கு எல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து முன்னாடி ஒரு வாட்டர் டேங்க் 7000 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ ஒரு சின்ன போர்ட்டிக்கோ, சின்ன கார் நிப்பாட்டுற மாதிரி. உள்ளே வந்தீங்கன்னா மெயின் டோர் டீக்வுட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 16க்கு 16 ஹால் வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் 16க்கு 16 ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அது போக டிவி யூனிட். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹால்னா உங்களுக்கு சோஃபா இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வெளியிலேருந்து வர்ற ஆள் தெரியும். அது போக உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய டிவி யூனிட்டில் உங்களுக்கு கீழே தேவையான பொருள் எல்லாமே வச்சு எடுத்துக்கலாம். டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது போக ஹாலுக்குள்ளேயே ஒரு ரெடிமேடு பூஜா ரூம் பண்ணியிருக்கோம். பூஜா ரூம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து வச்சா தான் எல்லாரும் நின்று சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 16க்கு 16 ஹாலு வித் ஃபால் சீலிங்கு, டிவி யூனிட்டு, பூஜா ரூம் ஹால்லே வந்துடும். அப்புறம் ஓப்பனில் உங்களுக்கு ஒரு நல்ல வென்டிலேஷனில் ஒரு ஜன்னல் கொடுத்துருவோம். ஹாலில் இங்கே ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், மொத்தம் 3 ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ வடக்கு பார்த்த வீடுங்கிறதுனால மேக்ஸிமம் நல்ல வெளிச்சம் இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இருக்காது. வாஸ்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஜலமூலைங்கனால தண்ணி தொட்டி. இங்கே வந்துட்டீங்கன்னா கிச்சன் வந்து 10க்கு 10. இது வந்து அக்னி மூலை. ஸோ அக்னி மூலையில் கிச்சன் வந்து 10க்கு 10 வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த எல் டாப்பு ப்ளஸ் வந்து மாடுலர் கிச்சனு, அப்புறம் தேவையான பொருள் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே இருக்கும்.
ஓ மேலே லாஃப்ட் ஒர்க் பண்ணியாச்சு. லாஃப்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். கிச்சனில் வந்து உங்களுக்கு 10க்கு 10ங்கிறது ஓரளவு ஸ்பேசிஸாக இருக்கும். சிம்னியும் ஆல்ரெடி இங்கே போட்டு ரெடியாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தண்ணி பைப் லைனு, வெளிச்சத்துக்கு ஜன்னல், அப்புறம் பிரிட்ஜு, இந்த மிக்ஸி வைக்கிறக்க சுவிட்ச் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். கிச்சன் வந்து 10க்கு 10ங்கிறது ஓரளவு ஸ்பேசிஸாக இருக்கும். ஸோ வடக்கு பார்த்த சைட்டில் ஜல மூலையில் தண்ணி தொட்டி, அக்னி மூலையில் கிச்சன் வந்துடும். வாஸ்து கரெக்டாக வந்துடும். இது வந்து குபேர மூலை அடுத்து. ஸோ குபேர மூலையை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு நார்மலாக இன்றைக்கி நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஜன்னல் வழியாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கஃபோர்டு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வைக்கிறது எல்லாமே கஃபோர்டு ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேலேயே நீங்கள் பொருள் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு ஜன்னல் நல்லா வென்டிலேஷன் பார்த்து இருக்கு. இன்னொன்று வந்து இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் ரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வென்டிலேஷன் இருக்கும். ரோடு கார்னர் வீடுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகள் தெரியும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாம் கார்னர் வீடு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு. ஸோ இந்த 10க்கு 16 பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ டாய்லெட்டை கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த 10 அடி லென்த்துக்குமே ஒரு 10க்கு 4 கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி டைல்ஸ் ஒர்க்கு, ஷவரு, பாத்ரூம் ஒர்க்கு, அப்புறம் வாஷ் பேஷனு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இமீடியட்டாக வந்தோடனே நீங்கள் குடியிருந்துக்கலாம். ஸோ பாத்ரூம் டோர் வந்து பிவிசி டோர் தான் போட்டிருப்போம். ஏன்னா தண்ணி பட்டால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி டோர் வந்து படாக்கு, நாட்டு மரம், சாலு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்போம். ரூம் டோர்ஸு. ஸோ ரூம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டோர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் டோர் வந்து டீப் கூட்டு வேம் போடுறோம்னா தண்ணி மேலே சாரெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11 வரும். ஒரு சின்ன பெட்ரூம். ஸோ இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு லென்த்து பெருசாக இருக்கும். 10க்கு 4 அந்த சைஸ் இருக்கும். ஸோ ஓரளவு நல்லா ஸ்பேசியஸான டாய்லெட்டு, டைல்ஸு, பாத்ரூமு, அப்புறம் வந்து ஷவரு, வாஷ் பேஷனு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த டைல்ஸ் வந்து கலர் வந்து ஓரளவு லைட் கலரும் பெயிண்ட்டும் லைட் கலரும் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வந்து கஃபோர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதே மாதிரி இந்த பக்கமும் ஜன்னல் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் காத்தோட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் ரோடு இருக்கிறதுனால நல்ல யூஸ்ஃபுல்லாக காத்தோட்டமாக இருக்கும். ஆப்போசிட்டில் எல்லா பக்கமே நிறையா வீடுகள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ரெடி டு ஆக்குபை இமீடியட்டாக குடியிருக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்யூனிட்டியில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. இமீடியட்டாக வந்து நீங்கள் குடியிருந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ இந்த வீடு வந்து டபுள் பெட்ரூம் வீடு. வடக்கு பார்த்த மாதிரியான 2 அட்டாச் டாய்லெட்டு, ஒரு அவுட்டோர் டாய்லெட்டு. ஹால் வந்து 16க்கு 16 ப்ளஸ் வந்து ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடலர் கிச்சன். பெட்ரூமில் வந்து கஃபோர்டு ஒர்க்கு, சாமி ரூமு, அப்புறம் அவுட்டர் டாய்லெட் இது எல்லாமே சேர்த்து 2.25 சென்ட் வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு 33 அடி ரோட்டில் உங்களுக்கு வந்து 48 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 10 வீடு இருக்குது. 5 வடக்கு பார்த்த மாதிரி, 5 கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இமீடியட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளைமேட் நல்லா ஊட்டி கிளைமேட்டு சில்னஸாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா பிரிக்காலு, எல்எம்டபிள்யூ, சால்ஜரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸ்கூல் நிறையா ஸ்கூல் இருக்குது. இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் தம்பு ஸ்கூல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா விகாஸ் இருக்குது. அப்புறம் வந்து இமாக்குலேட் இருக்குது, விவேகம் இருக்குது, ஜிகேடி இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் சரவணம்பட்டி ஐடி பார்க்குமே ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறது மாதிரி இருந்தாலும் சிட்டிக்குள்ளே போகாமல் கோயில்பாளையம் ரூட் வழியாக ஒரு 40 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஊட்டி ரொம்ப பக்கம். ஸோ ஊட்டி கிளைமேட்டில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆர்கானிக் சிட்டி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்க இந்த வீடு ரெடி டு ஆக்குபைல இமீடியட்டாக வாங்கிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் தேவைப்பட்டால் மேலே ஒரு பெட்ரூம் கூட எடுத்து கொடுக்கலாம். இல்லை மேலே 2 பெட்ரூம் வேணும், 4 ஃபேமிலி இருக்கும் அப்படின்னாலும் மேலே 2 பெட்ரூம் எடுத்து கொடுக்கலாம். மேலே மொட்டை மாடியில் போய் லொக்கேஷன் வியூவையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்த வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்குங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. சூப்பரான லொக்கேஷனுங்க. ஒரு பிளசண்டான ஒரு கிரீனரியான ஒரு லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் அது ரெடி டு ஆக்குபை வீடு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது இமீடியட்டாக உங்களுக்கு தாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை ஒட்டின மாதிரி காலேஜ் இருக்குங்க. காருண்யா காலேஜ் முதல்ல கேடிஆருங்கிற பேரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ காருண்யாக்காரங்க வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் காருண்யா காலேஜுக்கு அப்படியே பின்னாடி தான் நம்ம சைட்டு இந்த கம்யூனிட்டி அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஊட்டிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது மெயின்லி அக்சசிபிலிட்டி ஒரு 30 to 40 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். மெயின்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுல வந்து பட்ஜெட்டு தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வீடு பார்ப்பாங்க. ஆனால் மினிமம் ரெடி டு ஆக்குபை ஒரு 55-60க்கு மேலே தாங்க இருக்குது. இந்த சைட்டில் உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை 48லேருந்தே கொடுத்துட்ருக்கோம்.
மொத்தம் 14 வீடு இருந்ததுங்க. ஆல்ரெடி 4 வீடு புக் ஆயிருக்கு, 10 வீடு அவைலபிள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்க, சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆல்ரெடி நிறையா வீட்டில் கட்டி குடியிருக்கிறாங்க, நிறையா கொஞ்சம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 70% வீட்டில் ஆக்குப்பையில் இருக்கிறாங்க. சென்னை, பெங்களூர், வெளியூர்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு டைம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காவோ அவங்களுடைய ஒர்க் விஷயமாவோ இமீடியட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான டைம் ஸ்பேஸ் இருந்தாலும் அவங்க அதை வந்து நின்று கவனிக்க முடியாது. என்ன காரணம்னா இப்போ அடுத்த மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்குது, அப்போ அந்த ஒரு மாதத்தில் வீடு கட்ட முடியாதுல்ல, அப்போ கட்டின வீடு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவங்க சார், இப்போ வீட்டில் இருக்கிற சார் வந்து ஒரு ஐடி கம்பெனி கோயம்புத்தூரில் மாறி இருப்பார். அவருடைய குழந்தை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா நம்ம தம்பு ஸ்கூலில் படிக்கணும்னு நினைப்பாங்க. தம்பு ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறக்கும் ஒரு 48 லட்ச ரூபா வீடு தேடினாங்கன்னா இமீடியட்டாக குடி வரணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட்ஜெட்லேயும் ஆச்சு, அவங்களுடைய கேட்குற எல்லா அம்யூனிட்டிஸுமே இருந்துச்சு. ரெண்டாவது கிளைமேட், இந்த கிளைமேட்லாம் உங்களுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா சார் மினிமம் 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு ஏர் சர்க்குலேஷன், ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியாவில் வாங்க முடியாது. ரெண்டாவது லோனு, கடைசியாக நான் சொல்ல வைக்கிறது என்னன்னா, லோன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 90%லேருந்து 90% கிடைக்குங்க. கையில் முன்பணம் ஒரு 4 to 5 lakhs வச்சுருந்தீங்கன்னா மீது லோன் ப்ரொவிஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி லோன் எலிஜிபிலிட்டிங்கிறது நான் முதல்ல நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ப்ராப்பர்ட்டிக்கும் செக் பண்ணுவாங்க, உங்களுக்கும் செக் பண்ணுவாங்க. ஸோ எது கம்மியாக இருக்கோ அதான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுடைய சேலரி பற்றியும் லோன் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டியை பொறுத்தும் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிக்கு 90% எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு 4 to 5 lakhs வச்சுக்கிட்டு ரெடி டு மூவ் வீடு தேடுறவங்களா இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி இமீடியட்டாக வாங்கிக்கலாங்க. விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுற கான்செப்டில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், வீரபாண்டி இங்கெல்லாம் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. அங்கே கூட நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாங்க. இல்லை நான் பிளாட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் இங்கேயும் இடமா இருக்குங்க. சென்ட் வந்து 6.25 லட்ச ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே இடம் மட்டும் வாங்கிட்டு கூட நீங்களே பில் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஏரியாவில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடும், இல்லை வீடாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இமீடியட்டாக வாங்கிக்கலாம். இடம் வாங்கி வீடு கட்டுற கான்செப்டில் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு லேண்டையோ இல்லை லேண்டு புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வேணும்னு நினச்சிக்கலாம் கூட நம்ம தாராளமாக கட்டி கொடுக்கலாம். சார் இல்லை நான் இப்போதைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு பார்க்கணும்னாலும் சும்மா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஒரு 2.25 சென்டில் ஒரு வீடுனா இப்படி தான் இருக்குமா, நம்மளுக்கு இது போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறத விசிட் பண்ணி பாருங்கள். அப்போனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கவுண்டம்பாளையத்தில் பண்ணலாமா, துடியலூரில் பண்ணலாமா, பெரியநாயக்கம்பாளையத்தில் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இது ஒரே ஆப்ஷன், இமீடியட்டாக நீங்கள் குடி வரலாம். இங்கேயே இருக்குது, காரமடையில் இருக்குது, வீரபாண்டியில் கூட ஒரு வீடு 2-3 வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது, ரெடி டு ஆக்குப்பையில். ஸோ நம்மக்கிட்ட ரெடி டு ஆக்குப்பையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் ரெடியாக இருக்கலாம். இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுறேன், எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா என்ன இருக்குங்கிறத நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறதே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கையில் எவ்வளோ முன்பணம் வச்சுருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண முடியுதுன்னு சொல்லுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல பேங்க்கில் இருக்கிறதுலே கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு லோன் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு சொந்த விட கோயம்புத்தூரில் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ட்ரீமில் இருக்கீங்களோ நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும். விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா வீடோ நீங்கள் கோயம்புத்தூரில் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.